Good day guys. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது continuous of consonant sounds. Last classல வந்து plosives and affricates பார்த்தோம். Okay, there are 6 sounds in plosives and 2 sounds in affricates. Third நம்ம பார்க்க போகிறது என்னன்னா nasal sound. There are 3 nasal sounds. Okay, nasal sounds நம்ம எப்படி ஒரு சின்ன லைனில் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா கம்ப்ளீட் ஓரல் க்ளோஷர். ஓகே, கம்ப்ளீட் ஓரல் க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறப்போ ஓரல் பேசேஜ் அப்படின்றது இட் இண்டிகேட்ஸ் மவுத். நம்ம மவுத்தை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி தேர் இஸ் அ ஓப்பன் இன் நேசல் பேசேஜ். நம்ம நேசல் பேசேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓரல் பேசேஜ் ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நேசல் பேசேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ லைன் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நேசலுக்கு கம்ப்ளீட் ஓரல் க்ளோஷர். ஓகே, அதோட பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் ஆர் இன் ஃபர்ம் கான்டாக்ட். எந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வந்து ஃபர்ம் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனில் இருக்கும். அதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் ஆர் இன் ஃபர்ம் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபர்ம் கான்டாக்டில் இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் ஃபர்ம் கான்டாக்டில் இருக்கிறதுனால தே பிளாக் த ஓரல் பேசேஜ். ஓகே, அந்த ஓரல் பேசேஜை பிளாக் பண்ணிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தெர் இஸ் அ ஓப்பன் இன் நேசல் passage. Okay, so there are 3 sounds. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா the last sound of the word sun. in அப்படின்றது symbol small letter n. அடுத்து some, last sound of the word some. im அப்படின்றது next one sung, லாஸ்ட் சவுண்ட் ஆஃப் த வேர்ட் இங் அப்படின்ற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ஜி அப்படின்ற 2 லெட்டர்ஸ் நம்மளுக்கு நீடாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட சிம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா என் தான் போட போகிறோம். என் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம ஜேலாம் இழுத்து விடுவோம் இல்லையா, அது மாதிரி கீழே. ஓகே, வித்தவுட் டேக்கிங் அவர் ஹேண்ட்ஸ் இப்படி பண்ண போகிறோம். ஓகே, என் போட்டு அதை லாஸ்ட் ஒன் ட்ரை இவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் கால்டு இங். ஸோ இன் ஈக்குவலன்ட் தமிழ் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன் இம் இங். ஓகே, ஸோ நேசல் சவுண்ட்ஸை கம்ப்ளீட் ஓரல் க்ளோஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ த்ரூ த நோஸ் வி ஆர் ப்ரொடியூசிங் த சவுண்ட். சன் அப்படின்றப்ப இன் அப்படின்றப்ப த சவுண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தது அப்படின்னா க்ளோஸ் யுவர் நோஸ் அண்ட் ட்ரை டு ப்ரொடியூஸ் த சவுண்ட். நம்ம நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன் அப்படின்ற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வி குடன்ட். ஓகே, நம்மளால் எப்பயுமே முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி சவுண்ட்ஸ் அந்த 3 சவுண்ட்ஸுமே நேசலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ தெர் ஆர் 3 நேசல் சவுண்ட்ஸ், இம், இன் அண்ட் இங் அப்படின்றது தான். ஓகே, தென் 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரில்ஸ். ஓகே, இந்த ட்ரில்ஸ் அப்படின்றத எப்படிலாம் அதர்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரோல்டு கான்சனன்ட்ஸ். rolled consonant or else flaps or taps. Okay, so trills and rolled அப்படின்றது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் எத்தனை சவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா there is only one sound. ஸோ இதுக்கு ஒன் லைன் டெஃபினேஷன், ஸ்மால் டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்மிட்டன்ட் க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறேன். இன்டர்மிட்டன்ட் க்ளோஷர் அப்படின்றப்ப க்ளோஸ் பண்ணுறோம் பட் இட் இஸ் நாட் ஃபர்ம் ஆர் கண்டினியூஸ் ஆர் ஒன்ஸ். ஓகே, இன்டர்மிட்டன்ட் அது என்ன பண்ணுதுன்னா த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் ஸ்ட்ரைக்ஸ் அகெயின்ஸ்ட் த பாசிவ் ஆர்டிகுலேட்டர் செவரல் டைம்ஸ். 3 times 5 times 6 times அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. செவரல் டைம்ஸ் அக்கார்டிங் டு த சவுண்ட் ஆர் பர்சன். நம்ம சொல்கிறத பொறுத்தும் சொல்கிற விதத்தை பொறுத்தும் அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. ஓகே, வாட் இஸ் த சவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இயர்.
ரெட் அப்படின்ற வேர்டில் வர இனிஷியல் சவுண்ட். The sound symbol is R. Okay, small letter R. We have to write like this. இந்த மாதிரி cursive R அப்படின்றதெல்லாம் சிம்பிளில் கிடையாது. It can be written in letters. நம்ம எழுதுகிறப்ப cursive ரைட்டிங்கில் எழுதலாம். பட் சிம்பிள்ஸ்னு வர்றப்ப R இந்த மாதிரி தான் போடணும். ஓகே. So the active articulators strikes against the passive articulator several time. Once நம்ம சொல்லி பார்த்தோன்னா இர் அப்படின்ற சவுண்டு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட டங் வந்து ஹாட் பேலட்டை டச் பண்ணும். டச் பண்ணிகிட்டே இருக்காது. we can feel டச் பண்ணவும் செய்யும். அட் த சேம் டைம் அன்டச்டாகவும் இருக்கும். ஓகே. ஸோ டச் பண்ணி இன்டர்மிட்டன்ட் க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். ஓகே. இட் டச்சஸ் அண்ட் கம்ஸ் கம் பேக் அந்த மாதிரி வந்து இருக்குது. இன்டர்மிட்டன்ட் க்ளோஸர் இர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா we can feel the வைப்ரேஷன் சவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. we can feel it. இர் அப்படின்றப்ப நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டச் பண்ணுது லைட்டாக டச் பண்ணி விடுறதுனால இட் இஸ் கால்ட் இன்டர்மிட்டன்ட் க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளாப்ஸ் ஆர் டேப்ஸ் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே வந்து இர் அப்படின்ற சவுண்ட் அப்படி இருக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் என்னென்னா ஹாட் பேலட்டை ஒன்ஸ் டச் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துடுது. ஓகே. என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெரி அப்படின்ற வேர்டில் பார்த்தோன்னா ரி அப்படின்னு சொல்லல ஒன்ஸ் வந்து அது டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுது. அங்கே இன்டர்மிட்டன்ட் க்ளோஷர் நம்ம ஃபீல் பண்ணலை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் we can feel flaps or taps. once touches and comes back அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறதுனால இது இன்னொரு நேம்லையும் நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஓகே. ஸோ ஃப்ரிகேட்டிவ்ஸில் டோட்டலாக எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா there are 9 சவுண்ட்ஸ். ஓகே. ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்ளோஸ் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதனால க்ளோஸ் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா we can feel active and passive articulator காண்டாக்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. பட் எக்ஸாக்ட்லி போத் ஆர் நாட் இன் காண்டாக்ட். ஓகே. எதனால் அப்படி சொல்கிறோன்னா இன் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஆர்டிகுலேட்டர் we can produce the air. we should produce the air. then only we can produce the fricative sounds. that is why we are giving the definition close approximation அப்படின்னு ஒரு definition கொடுத்து அதை டிஃபைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா there is a narrow gap between active and passive articulator. ஒரு நேரோ கேப் கான்ஸ்டண்ட்டான ஒரு இடைவெளி கேப் வந்து ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டருக்கும் பாசிவ் ஆர்டிகுலேட்டருக்கும் இடையில இருந்துகிட்டே இருக்கும் அந்த சவுண்டை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும். ஓகே. ஸோ தேர் இஸ் அ நேரோ கேப் in between the active articulator and passive articulator. Okay. So next என்னன்னு பார்த்தோன்னா air is escaped through the passage, narrow passage. Okay. air வந்து இந்த narrow passage இருக்கு இல்லையா அது வழியாக எஸ்கேப் ஆகுது. என்னென்ன சவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் இனிஷியல் சவுண்ட் ஆஃப் த வேர்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறப்ப the sound எஃபோட சவுண்ட் இஃப் அப்படின்னு சொல்கிறப்ப ஆக்டிவ் பாசிவ் ஆர்டிகுலேட்டர் என்னென்னு பார்த்தோன்னா ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் லோயர் லிப், பாசிவ் ஆர்டிகுலேட்டர் அப்படின்றப்ப அப்பர் டீத். ஓகே. அப்பர் ஃப்ரண்ட் டீத். இஃப் அப்படின்னு சொல்கிறப்ப இது ரெண்டோட ஆக்டிவேஷன் தான் இருக்குது. லோயர் லிப்ஸும் அப்பர் ஃப்ரண்ட் டீத்தும் தான் ஒர்க் பண்ணுது நமக்கு. இஃப் அப்படின்றப்ப நம்ம வைட் ஓப்பனும் இல்லை வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைட்லேருந்து நேரோ டவுன் பண்ணவும் இல்லை. அது ஒரு கான்ஸ்டண்ட்டான இடத்துல தான் ரெண்டு ஆர்கன்ஸுமே இருக்குது. மூமெண்ட் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் மூவ் பண்ணிவிட்டு அந்த சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே. எக்ஸாக்டாக டச்லேயும் இல்லை, ஆனால் க்ளோஸாக வந்து ஒரு க்ளோஸ் மூமெண்ட்டில் இருக்குது. ஓகே. இஃப் அப்படின்னு சொல்கிறப்ப இன் பிட்வீன் த லோயர் லிப் அண்ட் அப்பர் ஃப்ரண்ட் டீத் அது வழியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா we can produce the air வந்து அது வழியாக எஸ்கேப் ஆகுது. ஓகே. ஸோ இஃப் அப்படின்றப்ப we can
produce the fricative sound. Next sound என்ன அப்படின்னு பார்த்தோம்னா initial sound of the word van, இவ் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் thin. யூஸ்வலாக வந்து நம்ம தமிழில் என்ன பண்ணுவோம்னா இத் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அழுத்தம் திருத்தமாக இத் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷில் வந்து நம்ம இத் அப்படின்னு சொல்கிறப்ப இட் ஷுட் பி இன் அ சாஃப்ட் வே. இத் அப்படின்றப்ப நம்ம டங் வந்து அப்பர் ஃப்ரண்ட் டீத்தை வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வரைக்கும் டச் பண்ணிட்டு போகணும். ஸோ நீங்கள் நிறைய நியூஸ் ரீடர்ஸ் ஆர் இங்கிலீஷ் மூவி எல்லாம் இத்து தேங்க்ஸ் தென் அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா we can feel it. ஓகே, ஸோ thin அப்படின்றப்ப the symbol அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா மேத்ஸில் வந்து தீட்டா சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். 0 போட்டு அதுக்கு இடையில ஒரு சின்ன கோடு. ஓகே, அது வெளியெல்லாம் வரக்கூடாது. ஓகே, தீட்டு 0 போட்டு ஒரு சின்ன கோடு தீட்டா சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். கையெடுக்காமலே போடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் தின் அப்படின்றப்ப. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா தென். சேம் திங் நம்ம வந்து டிஹெச் தான். தென் அப்படின்றப்ப நம்ம தென் அப்படின்னு சொல்கிறப்ப இட் ஷுட் பி லிட்டில் ஹார்ட். ஓகே, நம்ம கொஞ்சம் ஹார்டாக சொல்கிறோம். தென் அப்படின்றப்ப கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணையில் சாஃப்டாக சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து டோ சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சாஃப்டாக சொல்கிறோம். ஓகே, டோ சிம்பிள் அப்படின்றப்ப டி மாதிரி தான், ஆனால் நல்லா ஒரு லைன் போடாமல் அதை கொஞ்சம் வளைச்சி போட்டுட்டு அந்த கர்வ் இருக்கு இல்லையா அதுக்கு இடையில ஒரு சின்ன கிராஸ் டோ சிம்பிள் அப்படின்னு. சம்டைம்ஸ் we can write ஃப்ரம் மேலிருந்தும் கீழே வரலாம். இப்படி எழுதிட்டு ஒரு சின்ன கிராஸ். ஓகே, இது டோ சிம்பிள் அப்படின்றது. ஐ வில் ரைட் இட் அகெயின். டோ சிம்பிள் எழுதுகிறப்ப லிசன். ஓகே, ஸோ இதுதான் டோ சிம்பிள். தென் அப்படின்றது இதுக்கு தமிழ் ஈக்குவலன்னு பார்த்தோன்னா இஃப்க்கு நார்மலாக வந்து தமிழ் ஈக்குவலன்ட் நம்மளோட இதில் கிடையாது. பட் இஃப் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு நம்ம தமிழில் என்ன பண்ணுவோன்னா அக்கன்னா எழுதி இப்பு போட்டோன்னா இட் ஷுட் பி ரெட் ஆஸ் இஃப். ஓகே, தென் இவ் இதுக்கு ஹார்டர் சாஃப்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிப். சிப் இனிஷியல் சவுண்ட் ஆஃப் த வேர்ட் சிப். ஓகே, எதுக்கு சிம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்மால் லெட்டர் எஸ். அந்த ஸ்மால் லெட்டர் எஸ் தான் இஸ் அப்படின்றதுக்கு சிப். ஓகே, ஈக்குவலன்ட் தமிழ் லெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா சிப்புக்கு இஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிப். இனிஷியல் சவுண்ட் ஆஃப் த வேர்ட் ஜிப். இதோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக ஸ்மால் லெட்டர் ஜெட். ஈக்குவலன்ட் தமிழ் லெட்டர் கிடையாது. சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஜ் அப்படின்ற சவுண்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஜிப். சிப் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஜிப் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஷிப். இனிஷியல் சவுண்ட் எஸ்ஹெச் அப்படின்ற 2 லெட்டர் இதில் யூஸ் ஆகுது. ஷிப் அப்படின்றது என்னென்னா ஆல்ரெடி நம்ம இந்த சிம்பிள் பார்த்துருக்கோம். இச் அப்படின்ற சவுண்டில் வந்து இந்த சிம்பிள் பார்த்துருக்கோம். இன்டெக்ரல் சிம்பிள், மேக்ஸில் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிம்பிள். ஆர்எல்ஸ் நார்மலாக எஸ்ஸை வந்து கொஞ்சம் லாங்காக போட்டோம் அப்படின்னா அது இல்லை. எஃப் போடுறதுக்கு முன்னாடி எஃப் அப்படின்றப்ப இடையில ஒரு கிராஸ் போடுவோம் நம்ம, அது இல்லாமல் நீளமாக நம்ம எழுதுகிறோம். ஸோ ஷிப் அப்படின்றது ஈக்குவலன்ட் தமிழ் லெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இஷ் அப்படின்றத ஈக்குவலன்ட் தமிழ் லெட்டராக நம்ம இங்கே எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேட். இனிஷியல் சவுண்ட் ஆஃப் த வேர்ட் ஹேட். அப்போ அதுக்கு ஈக்குவலன்ட் அதுக்கு சவுண்டோட சிம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா ஹெச். ஸ்மால் லெட்டர் ஹெச். ஈக்குவலன்ட் தமிழ் லெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இஹ் அப்படின்றத ஈக்குவலன்ட் தமிழ் லெட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மெஷர். மெஷர் கிடையாது, மெஷர், ப்ளஷர், க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறப்ப இஷ் அப்படின்னு ஒரு சவுண்டு. இஷ், தட் இஸ் இஷ்.
ஸோ இஸ் சிம்பிள் அப்படின்றது ஆல்ரெடி வி ஹாவ் சீன். என்னன்னு பார்த்தோன்னா 3 தான் சிம்பிள். ஈக்குவலன்ட் தமிழ் லெட்டர் நமக்கு கிடையாது. ஸோ டோட்டலி தேர் ஆர் 9 சவுண்ட் இன் ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஃப்ரிகேட்டிவ்ஸை டிஃபைன் பண்ணல க்ளோஸ் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம க்ளோஸ் அப்ராக்சிமேஷன் இருக்குது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஆர்டிகுலேட்டருக்கு. பிட்வீன் த நேரோ கேப் த ஏர் இஸ் எஸ்கேப்ட். ஸோ த சவுண்ட் கேன் பி ப்ரொடியூஸ்டு. என்னென்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இஃப், இவ், இத், இத், இஸ், இஸ், sorry, is, then ish, ih, j. Okay, so there are 9 sounds அப்படின்னு சொல்கிறோம். ஸோ if, if, it, id, is, ish, ih, j. ஸோ இந்த 9 சவுண்ட்ஸுமே ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம 3 பார்த்துருக்கோம். நேசல்ஸ், trills ஆர் rolled or flips or taps. Last fricatives அப்படின்றது. Okay, make use of it. Thank you guys.